கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷசாராயத்தால் பலி எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியவர்களில் உயிர்பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 38 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இதுவரை 132 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 46 பேர் இதுவரை சிகிச்சையில் இருப்பதாகவும், அதே போல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 31 பேரும், விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியில் ஒருவரும் தொடர்ந்து 95 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும், இதுல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், அதே போல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட 8 பேரும், விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 பேரும் மொத்தமாக 37 பேர் உயிரிழந்திருப்பதாக 38 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள், ஆபத்தான நிலையில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து சிகிச்சைகளை அவர்கள் அளிப்பதற்கு உடனடியாக அவர்கள் மேல் சிகிச்சைக்காக மற்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதே போல கூடுதலாக மருத்துவ குழுவினரும் வரவழைக்கப்பட்டு மருந்து பொருட்களும் போதுமான அளவு மருந்து பொருட்களும் கையிருப்பில் இருப்பதாகவும், உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதில் உயிர்பலிக்கான காரணம் என்ன, உயிர்பலியினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து மருத்துவர்கள் தரப்புல கேட்கும் பொழுது, அதாவது நேற்றைய தினம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தவருடைய எண்ணிக்கையை விட நேற்று இரவிலிருந்து தற்பொழுது வரை 100க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று மாலை வரை 26 பேர் தான் பாதிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் பலரும் மருத்துவமனைக்கு வர தொடங்கினார்கள். தாமதமாக தான் மருத்துவமனைக்கு வர தொடங்கினார்கள் என்றும், அதே போல இன்று காலையில 30க்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதல் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு மருத்துவமனைக்கு தாமதமாக வந்தார்கள் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில அறிகுறிகளோடு, அதாவது கண் பார்வை மங்குவது மற்றும் சிறுநீர பாதிப்புகள், அதாவது வயிற்று வலி போன்றவை அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் உடனடியாக அவருடைய குடும்பத்தினரிடம் அதற்கு பிறகுதான் தகவல் தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே அவர்கள் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டார்கள் என்றும் மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகிறது. அவ்வாறு கொண்டு வரப்பட்டவர்களிலும் இந்த காலைக்கு பிறகு கொண்டு வரப்பட்டவர்களும் ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் உடனடியாக அது குறித்து அறியாமலோ அல்லது அது குறித்த தகவலை குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமலோ இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து கூறுகின்றனர். அதன்படி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்தடுத்த பாதிப்பு ஏற்பட்டு முதலில் கண் பார்வை இழப்பு, அதற்கு பிறகு சிறுநீரக பாதிப்பு என ஒவ்வொன்றாக அவர்களுடைய உடலுறுப்புகள் பாதிப்புகளை ஏற்படுத்தி இந்த உயிரிழப்பு என்பது நடந்திருக்கிறது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே இது போன்ற அந்த பகுதியில விஷச்சாராயம் அருந்தியவர்கள் உடனடியாக இந்த பாதிப்பு இது குறித்து தெரிந்தவுடன் அவர்கள் மருத்துவமனைக்கு வருவதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு வந்தவுடன் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எந்தவித தாமதமும் ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு பாதிப்புக்கு ஏற்றாற்போல், அதாவது அவர்கள் மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்பட வேண்டிய நிலையில் இருந்தால் உடனடியாக உயிர்காக்கும் கருவிகளை கொண்ட இந்த அவசர ஊர்திகளின் மூலமாக பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கும் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் இங்கிருந்து அவர்கள் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 38 என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், அதாவது கருணாபுரம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த சாராயம் அருந்தியதாக, கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக அவர்களும் மருத்துவமனையில் இந்த காலையிலிருந்து பலரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக இருக்கிறார்கள். அவர்களும் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் பார்த்தோம் என்றால் 19 பேர் வரைதான் இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இருந்தார்கள். ஒரு பக்கம் அவர்களில் ஒவ்வொருவராக மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது 46 பேர் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையாக அதிகரித்திருக்கிறது. புதிதாக ஒரு 27 பேர் தற்பொழுது அவர்கள் மருத்துவமனைக்கு இந்த காலையிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கொண்டு வந்த ஒரு 30 நிமிடத்திலேயே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மீதி இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து 26 நபர்களுக்கு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல தீவிர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு இங்கிருந்து சேலம் மருத்துவமனைக்கும் அவர்கள்
மாற்றி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கே 10க்கும் மேற்பட்டவருக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார். போதுமான மருந்துகளும் கையிருப்பில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதே வேளையில் இதற்கு முன்பாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்த பொழுது இந்த விஷச்சாராயத்திற்கு உடனடியாக அதற்கு மருந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருந்து, போதுமான மருந்து இந்த மருத்துவமனையில் கையிருப்பில் இல்லை எனவும், அதே போன்ற தமிழகத்தில் உள்ள பிற மருத்துவமனைகளிலும் அந்த மருந்து போதுமான அளவிற்கு கையில் இல்லை எனவும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்த நிலையில அதற்குரிய போதுமான மருந்துகள் அந்த மருத்துவமனைக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை மருத்துவர்கள் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அது தேவையான மருந்து பொருட்கள் எல்லாமே மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கூடுதலாகவே அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் உயிரிழப்புகளுக்கான காரணம் குறித்தும் பல்வேறு காரணங்களை அவர்கள் சுட்டிக்காட்டி, குறிப்பாக தாமதமாக மருத்துவமனைக்கு வந்த காரணங்களையும் சுட்டிக்காட்டி, இதனால் ஏற்கனவே அவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும், அதன் மூலம் 32 பேர் அதற்கு பிறகு தாமதமாக மருத்துவமனைக்கு வந்தவர்கள் என்றும், அதில் 27 பேர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கும், அதில் அதிக பாதிப்பு இருக்கக்கூடிய மற்றவர்களை சேலம் மருத்துவமனைக்கும் இங்கிருந்து மாற்றி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக.